தேவனுடைய திட்டம் என்னன்னா பரலோகத்துக்குரிய காரியங்கள். இந்த உலகத்துல உனக்கு என்னென்ன தேவை எல்லாவற்றையும் கொடுப்பேன். சுகத்தை கொடுப்பேன், பலத்தை கொடுப்பேன், ஆகாரத்தை கொடுப்பேன், வீட்டை கொடுப்பேன், வாசலை கொடுப்பேன், பிள்ளைகளை கொடுப்பேன், எல்லாம் கொடுப்பேன். அதெல்லாம் உலகத்துக்குரியது. ஆனால் உன்னுடைய ஆத்மா என்பது பரலோகத்துக்குரியது. நம்ம பரலோகத்துக்குரிய காரியத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? அந்த பரலோகத்துக்கு போக வேண்டிய வழிகளை விட்டுட்டு இம்மைக்கான காரியத்தை நாம் இருப்பதனால வேதவசனம் சொல்றது, நம்மை போல பரிதபிக்கப்பட்ட உலகத்துல வேற யாருமே இல்லை. தெளிவா சொல்ற, இந்த உலகத்துல நம்மை போல கைவிடப்பட்டங்க, நம்மை போல ஒதுக்கப்பட்டங்க வேற யாரும் இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய திட்டம் அதுவல்ல. உலகத்துல நமக்கு மருத்துவம் என்ன ஆண்டவர் கொடுப்பார், சுகம் என்ன ஆண்டவர் கொடுப்பார், வீடு வேணும் ஆண்டவர் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் இதோடு கூட முடிந்து போவதில்ல. நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தை சார்ந்தது. அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை உயர்த்தபடியாக உன்னை பரலோகத்தில் என்ன பண்ற, அவர் வலது பாதத்தை வீட்டிலிருந்து என்ன பண்ற, நமக்காக இன்று அளவு வரைக்கும் உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிற கடவுளாக இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்றது, நீங்கள் மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதல் இல்லாம நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு மனம் திரும்புதல் குறித்து சபைகளில் பேச குறைக்கப்பட்டதோட காரணம் என்ன என்று சொன்னா, மக்களுடைய வருகை அதிகமாகும், அவ்வளவுதான். ஏன் மனம் திரும்புதல் குறித்து பேச மாட்டாங்க, பாவத்தை குறித்து பேச மாட்டாங்க, ஏன் தவறுக்கான தண்டனை இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னா, ஆத்துமாக்கள் வர மாட்டாங்க. ஆத்துமாக்கள் வரணும் என்ன ஆயிடும், எல்லாமே. ஆனா ஆத்துமாக்களை சபையில சேர்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆத்மா ஒரு ஆத்மாவோ ரெண்டு ஆத்மாவோ அவளை பரலோகத்தில் சேர்ப்பதான் தேவனுடைய திட்டமா இருக்குது. அதற்காகத்தான் ஆண்டவர் உயிர் எழுந்தார். நாம என்ன செய்துக்கணும், இம்மைக்கான காரியத்துக்காக மட்டும்தான். அதாவது இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவே நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷனை பார்க்க எல்லாம் உலகத்தாரை போல நம்மள என்ன பண்ண பரிந்துரைக்கப்பட, ஐயோ ஐயோ கைவிடப்பட்டனே, ஐயோ எனக்கு அது இல்லையே இது என்று கைவிடப்பட்டவர்களாக இன்றைக்கு நாம் காணப்படும். ஆகவே அன்பான சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன சொன்னார், அவர் கல்லறையிலே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே அவர் என்ன செய்தார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அவர் நமக்கு கொடுத்த கற்பனைகளை, அவர் நமக்கு கற்றுத்தந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்கின்றவர்களாக. இப்படிப்பட்ட செய்தி நேரம் ஆயிடுச்சு.